உன் நடிப்பு நாடகம் மக்கள் மன்றத்துல எவ்வளவு கேவலமான ஒரு இழிவான நிலையை உருவாக்குச்சு. எல்லாருமே கேட்டாங்க. உள்ள இன்னும் கூட அந்த பஸ்ஸின் உள்ள இருக்க கேமரா, அந்த சிசிடிவியினுடைய இதை பதிவை கேட்டிருக்கு. கோர்ட் இன்னும் கொடுத்தீங்களா? இன்னும் கொடுக்கல. நீ கேள்வி கேட்கறியா? கரூர்ல ஒரு கூட்டம், ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். நீங்க ரோட் ஷோ போறோம், போயிட்டு நாங்க இப்படிதான் செய்வோம் அப்படிதான் செய்வோம்னு தன்னை மிகப்பெரிய ஆளாக தானே நினைச்சுக்கிட்டு ஒரு கற்பனை மாய உலகத்துல இருந்துகிட்டு மிஸ்டர் விஜய் இந்த பேச்சை பேசியிருக்காரு. நம்முடைய முதல்வர் அவர்கள், நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உடனடியாக ஒரு நபர் ஆணையத்தை ஏன் போட்டாங்க? ஆணையம்னா என்னன்னு தெரியுமா? கமிஷன்னா என்னன்னு தெரியுமா? லா அண்ட் ஆர்டரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் எதுவுமே தெரியாது விஜய்க்கு. திரும்பி கூட நான் இதுக்கு முந்தி பார்த்தது கிடையாது. எந்த பிரச்சனையிலும் சென்னையிலேயே மிகப்பெரிய அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்து பாழெல்லாம் நடக்கும் பொழுது கூட எட்டி கூட நீ பார்த்தது கிடையாது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு நடிகன், நீ நடிச்சுட்டு போவோம் கதை. ஆனால் இன்னைக்கு அப்படியே உடனே முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு குதிக்கும் பொழுது 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப கமிஷன்னா என்ன? எல்லாருமே மற்ற கவர்மெண்ட்ல நீங்க விசாரணை கமிஷன் போடுங்கன்னு போராட்டம்லாம் பண்ண காலங்கள்லாம் உண்டு. போராட்டங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான நிலையை அங்கு இருப்பதை எடுத்து சொல்ல இந்த ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு மறுநாளே அமைச்சார். அதை வரவேற்று இருக்கணுமே தவிர அதை ஏன் அமைச்சிங்கன்னு கேள்வி கேட்கறத விட இடியாட்டித்தனம் எதுவுமே வேணாம்.